என்னுடைய மகனை 3 வயசுல போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நேஷனாலிட்டி அப்படின்னு கேட்பாங்க, அடுத்தது ரிலிஜன் கேட்கறாங்க, அடுத்தது காஸ்ட். 3 வயசுலயே முதுகுல குத்திடுறாங்க. நீ இந்த மதம், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன். இது எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாத்துலயுமே இந்தியன் இந்தியன் இந்தியன், ரிலிஜன் இந்தியன், நேஷனாலிட்டி இந்தியன், காஸ்ட் இந்தியன் ஃபில்அப் பண்ண. ஸோ அந்த கிளர்க்கு கூப்பிட்டு, சார் அது கரெக்ட், நீங்க தப்பா ஃபில்அப் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்ல நேஷனாலிட்டி நீங்க இந்தியாவில் பிறந்தீங்க, ஓகே, நீங்க வாட் இஸ் யுவர் ரிலிஜன், வாட் இஸ் யுவர் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. உங்க பிள்ளையோட ரிலிஜன் என்ன, உங்க பிள்ளையோட காஸ்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் ஃபில்அப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவன் இந்தியன், அவன் இந்தியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஒரு முதலியாராகவோ, ஒரு ஒரு நாயுடுவாகவோ, ஒரு கிறிஸ்தவனாகவோ இருக்கணும்னு ஆசைப்படும். வழிபடுறதுக்கு நம்ம கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிறோம், ஆனா வாழ்க்கைக்கு நான் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே கேட்டேன், நான் ரிலிஜன் ஃபில்அப் பண்ணாதனால சேர்க்க மாட்டேன்னு எனக்கு ஒரு லெட்டர் தாங்க, நான் அந்த ஸ்கூல் இல்லையான்னு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பயந்து போய் உடனே இன்னைக்கும் அவன் ஒரு இந்தியனாகத்தான் அவன் சர்டிபிகேட்ல இருக்கே தவிர, இந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கு வரும். நான் ஒரு மனித